என்னன்னா திமுக ஏதோ சொல்லலாம் இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை மாதிரி திமுக இருக்கும் போதும் பிரச்சனை அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. இப்ப இல்ல ஆட்சியிலேயே இல்ல இருந்தாலும் இப்ப திமுக கையை கட்டிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு அதுதான் அதாவது ஆக்சுவலா இப்ப வந்து இப்போ கார்ல வந்து கட்சி கொடி வந்து எல்லாருமே கட்டுறாங்க. கட்சியில இருக்கிறவன் இல்லாதவன் சந்துல கிடக்குறவன் பொந்துல கிடக்குறவன் எல்லாரும் கெட்டுதான். அதாவது இத வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு ரெகுலேஷன்ஸ்க்கு கொண்டு வரணும் நம்மளோட முதல்வர் அவர்கள் விஜயன் அவர்கள். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய தப்புகள் நடக்குது. அதுல வந்து அந்த கட்சி தான் பாதிக்குது. இவன் பாட்டுக்கு ஒரு கோடியை கட்டி விட்டுட்டு போயிருதான், ஒரு கட்சி மாதிரி எடுத்து வச்சு கட்டிருந்தான். கடைசியில அந்த கார்ல போன நபர் என்ன பிரச்சனை பண்ணாலும் அந்த கட்சி தான் பின்னாடி இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து மக்கள் பார்வைக்கு காவல்துறையினர் பார்வைக்கு எல்லாம் வருது. அது வந்து அந்த மாதிரி சந்தேகப்படுறது தப்பு கிடையாது. ஆனா எதுனாலும் ஒரு தீவிர விசாரணைக்கு உட்படுத்திட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். தேவையில்லாம மத்த கட்சிகளை இழுக்க கூடாதுன்னு சொல்ல வர. அது வந்து எந்த கட்சியா இருந்தாலும் சரிதான். திமுகவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த நிர்வாகி வந்து முக்குளத்தூர் புலிப்படையில உள்ளவரோட காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவர் வந்து திமுக கூட்டணி ஆட்சியில இருக்கிறதுனால திமுக கொடியை கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது ஒரு ரூமர் தான். ஆனா தொலைக்காட்சியில இதை வந்து ஒளிபரப்புறாங்க. அதை வச்சு சொல்றேன். ஆக்சுவலா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்போ மக்களோட பார்வைக்கு நல்ல பெரிய பெரிய கட்சிகள் கொடியதான் கெட்ட விரும்புறாங்க. திமுக, அதிமுக, அப்புறம் நாம் தமிழர், அப்புறம் டிவிகே, இந்த 4 கட்சி கொடிதான் பயங்கரமா இப்ப வந்து வளம் வருது நம்மளோட தமிழ்நாடு ஃபுல்லா. இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்மளும் இப்போ நாம் தமிழர்ல எல்லாம் இருக்கோம் மாநில பொறுப்புல. இப்ப நம்ம என்ன நமக்கு அந்த 3 கார் இருக்கு, ஃபார்ச்சுனர், ஸ்விஃப்ட், சிட்டி எல்லாம் இருக்கு. எந்த கார்லயுமே நம்ம கொடி கட்டினது கிடையாது. ஏன்னா நமக்கு தேவையில்லை. அந்த வீண் விளம்பரம் வெட்டி விளம்பரம் நமக்கு தேவையில்லை. நம்ம அந்த கட்சியில மாநில பொறுப்புல இருக்கோம். அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கட்சியில உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா போதும்ல. நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் பரப்பிட்டலையணும்னு என்ன இருக்கு? அது மட்டும் இல்ல, நம்ம வந்து ஒரு வழக்கறிஞர். தேவையில்லாம அந்த மாதிரி கொடி கட்டுற ஒரு பழக்கம் எல்லாம் நமக்கு கிடையாது. நம்மளோட சிம்பிள் போட்டிருக்கோம் கார்ல, அந்த 3 கார்லயும் நம்மளோட சிம்பிள் வழக்கறிஞர் சிம்பிள் போட்டிருக்கோம். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா நிறைய பேரு அது கூட வழக்கறிஞர் அப்பந்தான் அட்மிஷன் போட்டிருக்காங்க. நிறைய பேர் கார்ல ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க. இல்ல அவங்க கிடையாது, அவங்க குடும்பத்துல யாராவது இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய போலி ஸ்டிக்கர், அதாவது போலி வழக்கறிஞர் ஸ்டிக்கர் வந்து நடமாடுது. அதை வந்து காவல்துறை கண்காணிக்கணும். எல்லா காரையும் செக் பண்ணணும். செக் பண்ணி உண்மையிலே அவங்க முடிச்சிருக்காங்களா, உண்மையிலே அவங்க பிராக்டிஸ்ல இருக்காங்களா, அவங்க ஐடி கார்டை செக் பண்ணணும். புரியுதா? அந்த மாதிரி கட்சி கொடிகளையும் சொல்றேன். இப்ப ஒரு கார்ல ஒரு கட்சி கொடி கட்டி வருதுன்னா அந்த காரோட உரிமையாளர் யாரு, அவர் கட்சியில என்ன பொறுப்புல இருக்காரு, என்ன உறுப்பினரா இருக்காரு, உண்மையில அந்த கட்சியில உறுப்பினரா இருக்காரா இல்லையா, அதை வந்து காவல்துறை செக் பண்ணணும்னு சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய அசம்பாவிதங்கள் வந்து அந்த கட்சி பேக்ரவுண்ட் வச்சே நடக்குதுல்ல. அது வந்து கட்சிக்கு என்னைக்குமே வந்து அது வந்து ஒரு பின்னடைவு தானே. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரிதான், நாம் தமிழரா இருந்தாலும் சரிதான், அது டிவிகேவா இருந்தாலும் சரிதான், திமுகவா இருந்தாலும் சரிதான், அதிமுகவா இருந்தாலும் சரிதான்.